அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி மல்லி டீயின் நன்மைகளை பார்த்துருவோம். மல்லி டீ நார்மலாக எல்லாருமே குடிக்கலாம். பால் டீயை தவிர்த்து விட்டு மல்லி டீ குடிப்பது மிகச்சிறந்தது. ப்ரெஷர், சுகர், தைராய்டு, நீர்க்கட்டி இருக்கிறவங்க மல்லி டீ ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போது மல்லி டீக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். எனக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் தெரியல. இந்த மாதிரி ஒரு கிணத்துல மல்லி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 6 ஏலக்காய், 9 கிராம்பு எடுத்துக்கிட்டேன். இந்த மல்லியையும் கிராம்பையும் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது நார்மலாக மல்லி டீக்கு. சுகர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் ஆவாரம்பூவை எடுத்துக்கோங்க. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. ஆவாரம்பூவில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. முக்கியமாக சுகருக்கு ரொம்ப 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 நல்லது. இது கூட 2 சுருள் பட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தைராய்டு, நீர்க்கட்டி இருந்துச்சுன்னா சுருள் பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. எப்பவும் போல் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பனங்கற்கண்டோ இல்லை சுகரோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. சுகர் இல்லாமல் குடிக்கிறது நல்லது, ஆனால் கொஞ்சம் ஒமட்டுற மாதிரி இருக்கும். இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நமக்கு எப்போவுமே ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கும் போது ஒரு டயர்டு இருக்கும் இல்லையா, அந்த டயர்டை இது போக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் பயன்படுத்திட்டேன், எனக்கு சுகரே குறையல, ப்ரெஷரே குறையலன்னு சொல்லுவாங்க. எத்தனை நாள் பயன்படுத்தினீங்கன்னு கேட்டிங்கன்னா 2 நாள், 4 நாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி தினமும் நம்ம உடலுக்கு சக்தி தேவை, அதுக்கு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த நோய்க்கு ஒரு சக்தி தேவை. அதுக்கு இந்த மல்லி டீ ரொம்பவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு பாருங்கள். எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.